செப்டம்பர் மாதம் மீனராசிக்கு எப்படி, சரியா தவறா, அதிக கவனம் தேவையா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தொழிலிலா, குடும்ப வாழ்க்கையிலா, பொருளாதார நிலைமையிலா, பணத்திலா, கல்வியிலா, எதில் என்னென்ன விஷயத்தில் அதிக கவனம் தேவை, எது ஜோகந்தரம், எது பிரச்சனையை கொடுக்க போன்றது, என்னென்ன கிரகங்களால் பிரச்சனை ஏற்பட போன்றது, இதற்கான பரிகாரம் என்ன, உங்களுக்கு தலைக்கு வந்து தலைப்பாக போகும் நிலையில் எது காப்பாற்ற போகின்றது, இவ்வளவு நாளும் இந்த இளரச்சனி பகவானின் குடியில் அகப்பட்டு அபிமஞ்சுவின் நிலையில் போல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும், திரிசூலத்தில் அகப்பட்ட போல செல்ல வழி இல்லாமல் எந்த பக்கத்தால் சென்றாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கும் மீனராசி என்பவர்களே, இன்று சந்தோஷமாக இருக்கின்றோம் என்றால் அன்று பிரச்சனை வந்து நிற்கும் உங்களுக்கு முன்னுக்கு. இப்படியாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் எவரை நம்புவது, எவரை நம்பக்கூடாது என்பதெல்லாம் தெரியாமல் திகைத்து நிற்கும் மீனராசித்தவர்களே, நம்பியவர்களை ஏமாற்றும் நிலையில் ஏற்படும் மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி ஏற்பட போகின்றது, என்ன பலனை தரப்போகின்றது, இன்னும் கவலையா பிரச்சனையா என்பதை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோவில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ள, பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கு நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் போட போகிற அனைத்து வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறலாம். அனைவரும் என்னுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ள வீடியோக்குள்ள சோப்புக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவும். இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல். இது பிளேலிஸ்டிலும் நான் முழு வீடியோவும் கிரியேட் பண்ணி இருக்கின்றேன், பார்க்கலாம். ராசி, கிரக பயிற்சி பலன்கள் மற்றும் கைரேகை ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து யோகங்கள், கோடீஸ்வர யோகங்கள், பிரச்சனைகள், பணம் நிறைவில்லை, கஷ்டத்தையும் கொடுக்கின்றது, குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மற்றும் பொருளாதார நிலைமை போன்ற சகலவற்றையும் உங்கள் கையில் இருக்கின்ற ரேகைகள், நட்சத்திரங்கள், புள்ளிகள் அவங்களுக்கு அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் போன்ற சகலவற்றை அறிந்து கொள்ள பிளேலிஸ்ட்ல எல்லாம் வீடியோக்களை கிரியேட் பண்ணிக்கிறேன், போய் பார்க்கலாம். மற்றும் உங்களுக்கான மாத ராசி பலன்கள், வருட ராசி பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்களையும் தொடர்ந்து அறிந்து கொள்ள என்னுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் கணபதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும். இலவசமாக ஜோதிடங்களுக்கு உற்று கேள்வி மட்டும் எழுதி இந்த வீடியோங்களை எழுதி கேட்கலாம். முழுமையாக விரிவாக கேட்கணும் என்றால் எனது போன் நம்பர் மூலம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்க உங்கள் ஜாதகம் மற்றும் கைரேகை சம்பந்தமாக கேட்கலாம். சரி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் ராகு பகவான் இருப்பதால் சரியா தவறா என கண்டறிவதில் சிக்கல் ஏற்படலாம். நீங்கள் செய்வது தெரியாதவரா, மற்றவர்கள் உங்களுக்கு செய்வது சரியாதவரா என்பதை கூட உங்களால் அறிய முடியாது திரிசூலத்தில் அகப்பட்டது போல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் நீண்ட காலத்துக்கு தவிர்க்க வேண்டிய நிலைமையா என நீங்கள் நினைக்கலாம். இதற்கான பரிகாரத்தை நான் சொல்லுவேன். தலைக்கு வந்தது தலைப்பாயுடன் செல்லும் நிலைமையை ஏற்படுத்தி தருகின்றேன். வீடியோவை முழுமையாக பார்க்கவும், பகிருங்கள், அனைவரும் பயன்பெறட்டும். பகிர்ந்துவிட்டு தொடர்ந்து வாருங்கள். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கெட்டவர்களாக ஆகலாம் மீனராசி என்பவர்களே. எனவே உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தி நீங்கள் சொல்வதை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். நீங்கள் உங்கள் மனம் சொல்வதை செய்யுங்கள், அது உங்களுக்கு நன்மையை செய்யும். ஆனால் நீங்கள் யோகா, தியானம் போன்றவற்றையும் செய்து வாருங்கள். அப்பதான் உங்கள் மனம் உங்களுக்கு எந்த பாதையில் சரியாக செல்லும் வேண்டும் என்பதை சொல்லித்தரும். யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள். பிரச்சனையில் மாட்டிப்படுவீர்கள். தேவையில்லாமல் கதைக்காதைகள், மம்பு வழக்கில் மாட்டிப்படுவீர்கள். யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதை தவிர்க்கவும் மீனராசி என்பர்களே. தொழில்துறையில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் மாதம் தொழில்துறையில் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மற்றும் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள். இடப்பெயர்ச்சிகள், இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் மத்தியில் லாபம் கிடைக்கும் மீனராசி என்பர்களே. குடும்ப உறவுகளில் டென்ஷன் இருந்தாலும் சூழ்நிலைகள் நிதானம் இருக்கும்.
பரஸ்பர நல்லிணக்க நிலவும். காதல் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். அது மட்டுமில்லாமல் இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தையும் பார்ப்பதன் மூலம் முழுமையான பலனை அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு 7 சனி நடக்கின்றது, அதுவும் பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்தில் இருக்கின்றார், என்னென்ன கிரகங்கள் நல்ல கிரகங்கள் வாக்குன்றதா, குரு வாக்குன்றாரா, குரு பார்த்தால் கோடி பலன் ஏற்படும், கோடி புண்ணியம் ஏற்படும். மாதத்தின் ஆரம்பம் மீனராசிக்காரர்களுக்கு பூரட்டாதி மாதம் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். திருமணமானவர்களை பற்றி பேசுவது, உறவில் காதல் உறவு இருந்தாலும் பரஸ்பர புரிதல் குறைபாடு இருக்கலாம், பிரிவுகள் ஏற்படலாம், விவாகரத்து கூட நடக்கலாம். இதனால் பரஸ்பர மோதல்கள் ஏற்படும் சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமையின்மை, பிரச்சனைகள் ஏற்படும், பிரிவுகளை கூட தரும். விட்டு கொடுத்து செல்லவும் இல்லாட்டி பிரிய வேண்டிய நிலைமை, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்த வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி என்பவர்களே. இல்லையெனில் உறவில் முறிவு ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கலாம். மீனராசி என்பவர்களுக்கு இப்ப சில காலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றார்கள். அன்பு வைத்தவர்களே ஏமாற்றுவார்கள். அந்த நிலைமைதான் மீனராசிக்காரர்களுக்கு. எங்கே சென்றாலும் பிரச்சனையே என்று நினைத்துக் கொள்ளும் அளவுக்கு பிரச்சனை ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல மாதம் இந்த மாதமாக அமையும். கல்வியில் முயற்சியும் முன்னேற்றத்தையும் காட்டுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவர்களே, உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். மற்றும் சில போட்டித் தேர்வுகளிலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் பலவீனமாக இருக்கு. ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் கெடும், வருத்தங்கள் வரும், தீர்க்க முடியாத நோய்கள் வரும். ஆகவே எச்சரிக்கையா இருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் பேசும் வார்த்தையில் எச்சரிக்கையா இருங்கள். நிதானமாத்துடன் செயற்படுங்கள். யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை செய்யுங்கள். உங்கள் ஆரோக்கியத்துக்கு வெளியில் பொதி செய்யப்பட்ட உணவுகள், நீண்ட நாட்கள் அடைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க, ஆரோக்கியத்தை பாதிக்காத உணவுகளை சாப்பிடுங்கள். வைத்தியரிடம் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளவும். சரியா? நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் உடல்நிலை மோசமடையலாம். மீனராசி என்பர்களே, நிதி சவால்களும் உங்களை சூழ்ந்து உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் திணறுவீர்கள். மீனராசி என்பர்களே, திரிசூலத்தில் அகப்பட்ட அபிமன்யுவின் நிலைமை உங்களுக்கு ஏற்பட போகின்றது. ஆகவே பரிகாரத்தை செய்யுங்கள். மீனராசி என்பவர்களே, வியாழக்கிழமை உங்கள் குற்று பகவான் உங்களின் அதிபதி, அவரையும் புடியுங்கள். அடுத்தது சனி பகவானையும் கும்பிட்டு வரும். வியாழக்கிழமை மதியம் சுக்குலபட்சத்தின் போது தங்க மோதிரத்தில் நல்ல தரமான புஷ்பராக ரத்தினத்தை பதித்து அதை உங்கள் ஆள்காட்டி விரலில் அணியவும். பரிகாரம் மீனராசி என்பர்களே, உங்களுக்கு வரும் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு வியாழக்கிழமை மதியம் சுக்குலபட்சத்தின் போது தங்க மோதிரத்தில் நல்ல தரமான புஷ்பராகம் ரத்தினத்தை பதித்து உங்கள் ஆள்காட்டி விரலில் வளர்வுறையில் அணிய வேண்டும். இதன் மூலம் உங்கள் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். சனி பகவானுக்காண்டியும் அனைத்து பிரச்சனையும் தப்புவதற்காண்டியும் முதியோர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, கல்வி கற்க கஷ்டப்படுபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யவும். காகத்துக்கு அன்னமுடவும். சனிக்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் நீங்கள் போய் சிவன் கோயிலோ சென்று வணங்கி வரவும். பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு உங்களால் முடிந்தால் சென்று வரவும். அருகில் இருக்கும் கோயிலில் சென்று கும்பிட்டு வரலாம். மற்றும் நீங்கள் உங்களின் கவலைகள் போக துளசி மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போடலாம். வெற்றிலை மாட்டிய கட்டி போட்டால் வெற்றி கிடைக்கும். மற்றும் வடை மாலை கட்டி போட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். செல்வம் இல்லை என்று கவலைப்படுபவர்கள் சிவரத்தும்பு மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போடவும். வீட்டிலேயே வடம் வைத்து போடலாம்.